ராஜேஷ் பிரதமர் மோடி நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். வேறு என்னெல்லாம் பதிவிட்டிருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி வணக்கம். இந்த நீட் விவகாரம் தொடர்பாகவும் நீட் முறைகேடு தொடர்பாகவும் வினாத்தாள் கசிவு தொடர்பாக தொடர்ச்சியாக பலரும் போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய முன்தினம் அங்கு தடியடியெல்லாம் நடைபெற்றது. டெல்லி நோக்கி அவர்கள் பேரணியாக சென்ற பொழுது அந்த தடியடி எல்லாம் நடத்தப்பட்டது. இந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் முறையாக பிரதமர் மோடி அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னுடைய கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதில் இந்த விவகாரம் தொடர்பாக யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இந்த நீட் தேர்வுத்தாள் கசிவு காரணமாக, இந்த முறைகேடு காரணமாக யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் எப்பொழுதுமே இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்குமே இளைஞர்கள், மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக, அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய அரசாங்கமாக நமது அரசாங்கம் விளங்கி கொண்டிருக்கையில் இம்மாதிரியான முறைகேடுகள் நடப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த முறைகேட்டில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை என்பது விடுக்கும் வகையில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ராஜேஷ் பிரதமர் மோடி நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். வேறு என்னெல்லாம் பதிவிட்டிருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி வணக்கம். இந்த நீட் விவகாரம் தொடர்பாகவும் நீட் முறைகேடு தொடர்பாகவும் வினாத்தாள் கசிவு தொடர்பாக தொடர்ச்சியாக பலரும் போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய முன்தினம் அங்கு தடியடியெல்லாம் நடைபெற்றது. டெல்லி நோக்கி அவர்கள் பேரணியாக சென்ற பொழுது அந்த தடியடி எல்லாம் நடத்தப்பட்டது. இந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் முறையாக பிரதமர் மோடி அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னுடைய கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதில் இந்த விவகாரம் தொடர்பாக யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இந்த நீட் தேர்வுத்தாள் கசிவு காரணமாக, இந்த முறைகேடு காரணமாக யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் எப்பொழுதுமே இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்குமே இளைஞர்கள், மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக, அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய அரசாங்கமாக நமது அரசாங்கம் விளங்கி கொண்டிருக்கையில் இம்மாதிரியான முறைகேடுகள் நடப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த முறைகேட்டில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை என்பது விடுக்கும் வகையில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.